வணக்கங்க. நம்ம ஊரில் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர்லாம் ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஏரியா ஆயிடுச்சு. ஸ்ரீபெரும்புதூரில் பல ஃபேக்ட்ரிகள் இருக்குது. சாம்சங் ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபாக்ஸ்காம் ஃபேக்ட்ரி இருக்குது, ஹியூண்டாய் ஃபேக்ட்ரி இருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் பல இதுக்கு இருக்குது. ஹியூண்டாயில் ரீசெண்டாக ஒரு ஸ்ட்ரைக். இந்த ஹியூண்டாய் ஸ்ட்ரைக் எதனால் வந்ததுன்னா, அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் என்ன கேட்குறாங்க, சார் இது மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்டாக்கை வெள்ளை விற்கிறதா சொல்கிறீங்க. $3 பில்லியன். நார்மலாக எல்லா கம்பெனியும் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, பல வருஷமாக வேலை செஞ்ச எம்ப்ளாயீஸுக்கு ஸ்டாக் ஆப்ஷனுங்கிற பேரில் 20% கம்மியாக ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை மக்கள் வாங்கி விற்றாங்கன்னா கொஞ்சம் காசு பார்ப்பாங்க. இது பல ஐடி கம்பெனிகளில் இன்றைக்கும் நடக்கிறது. இது பேர் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ப்ரோக்ராம்னு பேர். ஹியூண்டாயில் இது கிடையாது. யாரும் இத்தனை நாள் கேட்கல. ஏன்னா அது கொரியன் கம்பெனி, இந்தியாவில் எங்கே இப்போ இஷ்யூ போட போகிறதுன்னு கேட்கல. ஆனால் இப்போ இந்த இஷ்யூ போட்டிருக்காங்க கோர்ட்டுக்கே. அது இப்போ எம்ப்ளாயி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஹியூண்டாய் என்ன சொல்கிறான், அதெல்லாம் முடியாதுங்க. இந்த $3 பில்லியன் நாங்கள் விற்று வெளிநாட்டுக்கு கொண்டு போய் இந்தியாவில் கூப்பிட்டு போய் எங்கள் கம்பெனியில் சேர்க்கணும். சிந்தாமல் செதறாமல் நம்ம அவங்க ரீட்டைல் இன்வெஸ்டரை ஆடு மாதிரி போட்டு அந்த ஆட்டை பலி கொடுத்து எடுத்துகிட்டு போகணும். இதுதான் எங்களுக்கு முக்கியம். ஒர்க்கருக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தாச்சு, ஓவர் டைம் கொடுத்தாச்சு. இது கொடுக்க முடியாதுன்னு கிளியராக சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற சாம்சங் ஃபேக்ட்ரிலையும் ஃபாக்ஸ்காம் ஃபேக்ட்ரிலையும் ஸ்ட்ரைக். இது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐஎம்மோட சேர்ந்து ஒர்க்கர்லாம் யூனியன் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த யூனியனை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம், எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நாங்கள் யூனியன் ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சொல்லுது. இது மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு சேர்ந்து யூனியன் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி யூனியன்லாம் அடிதடி சண்டையில் முடியாது, ஒர்க்கருக்கு ஒன்றும் கிடைக்காது. மேனேஜ்மெண்ட்டுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு 3-4 பேரை போட்டு ஆமாஞ்சாமி போட்டு அவங்களையே யூனியனாக போட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதே மாதிரி வேலையே பண்ணிப்பாங்க. இதுக்கு அகேன்ஸ்டாக சாம்சங்லேயும் ஃபாக்ஸ்காம்லேயும் மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பையன் அழகாக சொல்கிறான், எனக்கு வயசு 20, என் சம்பளம் 32,000 நான் காலத்தால் பஸ்லேருந்து வேலைக்கு வந்துட்டு சாயங்காலம் போகிறதுக்குள்ளே 9-10 மணி ஆகிடுது. எனக்கு இன்க்ரிமெண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. மாதத்துக்கு 4-5% மேலே வரதில்லை. என்னால் செலவையே மேனேஜ் பண்ண முடியல. எனக்கும் கல்யாணம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த சம்பளத்தை வச்சுன்னு என்னால் கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ நான் கல்யாணம் பண்ணாலும் பின்னாடி 10 வருஷம் கழிச்சு என் கதி என்ன ஆகும்? அதனால் ஒரு ப்ராப்பர் சம்பளம் ஹைக்காக நாங்கள் போடுறோம். அதுக்கு தான் நாங்கள் யூனியன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த யூனியனில் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த சமயத்தில் தக்காளி 100 ரூபாய்க்கு விற்கிறதும், வெங்காயம் விலை ஜாஸ்தியாக இருக்கிறதும், ஜென்ரலாக விலைவாசி எல்லாமே ஏறி இருக்குது. இன்றைக்கி பவர் பில்லும் ஏறி இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது இது மாதிரி ஒர்க்கர்ஸால் இருக்கிற சம்பளத்தை வச்சு மேனேஜ் பண்ண முடியறதில்லை. அண்ட் இந்த முக்கால்வாசி ஒர்க்கர்ஸ் இந்த சாம்சங்லேயும் ஃபாக்ஸ்காம்லேயும் வேணால் இந்தியர்களாக இருக்கலாமே தவிர மற்ற டயர் 2 டயர் 3 ஃபேக்ட்ரிஸில் மற்ற ஊர்லேருந்து வரவங்க தான் நம்ம ஃபேக்ட்ரி ஒர்க்கராக இருக்காங்க. முக்கால்வாசி பேர் ஹிந்தி பேசுகிறவங்க. இது மாதிரி பெரிய கம்பெனிலேயே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா, சிறு கம்பெனிகளில் இதுக்கு மேலே பல விஷயங்கள் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தகராறு நடக்குது. கார்மெண்ட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ப்ராஃபிட் தான் போகணும். அதனால் அவங்க அதை புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களால் சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னுறாங்க. இப்போ ஓவராலாகவே இந்தியாவில் வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த வருஷம்தான் ஒரு 7,000-8,000 பேரை இந்தியா ஃபுல்லாக HCLும் TCSையும் வேலைக்கு ஆள் சேர்த்துருக்குறாங்க. நம்ம ஊரில் 500 இன்ஜினியரிங் காலேஜுக்கு மேலே இருக்குது. வருஷத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் வேலைக்கு வெளில வராங்க.
அதனால் இவங்களாட்ட இன்னொருத்தரை போட்டு கம்மியாக வேலைக்கு எடுத்துடலாம் அப்படிங்கிற தின்னாட்டில் எந்த கம்பெனியும் 5%, 4-5% மேலே வேலை வாய்ப்பு ஏற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஐடியில் ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு இன்ஃப்ளேஷன் லெவலில் கூட அட்ஜஸ்ட் ஆகிருக்காது, அவ்வளோ மோசமாக இருக்குது. இதே சமயத்தில் டிவியில் அம்பானி மாதிரி கல்யாணத்தெல்லாம் மக்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம அது மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன் வருது. ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுது, 80 கோடி பேருக்கு 5 கிலோ அரிசி ஃப்ரீயாக தரேன், அதை வாங்கிட்டு சும்மா இது. நம்ம பெரியவங்க பண்ணுற காசில் பார்த்து பொறாமப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் டிவியில் இதெல்லாம் காட்டினா பொறாமை வருது, இயல்பு. நம்மளுக்கும் அந்த வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைக்கிறது தவறே கிடையாது. இதனால் ஒர்க்கருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் வருது. இப்போ இதை சொன்னதெல்லாம் அதே சமயத்தில் ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரத்தில் 2 கொலையும் நடந்திருக்கு. இதை பற்றியும் நம்ம பேசணும். ஏன்னா பெரிய அரசியல்வாதி கொலைகளில் தான் எல்லாரும் பேசுவாங்க. இது மாதிரி நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தை புரிஞ்சாதான் ப்ரெஷர் எப்படி பில்ட் ஆகிட்டுருக்கு நம்ம சிஸ்டம்லங்கிறத நம்மளாலேயே புரிஞ்சுக்க முடியும். காஞ்சிபுரத்தில் ரீசெண்டாக ஜூலை 13 வந்த அன்னைக்கு யாதவ் அப்படின்னு ஒரு நார்த் இந்தியன் யூத்தை பிடிச்சிருக்காங்க. ஒரு பேக்கேஜிங் கம்பெனி, அதோட ஒர்க்கர் சூப்பர்வைசர் பேர் வெங்கடேச ராவ், 46 வயசு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, யாதவ்னு ஒரு நார்த் இந்தியனை வார்னிங் கொடுக்குறாரு. நீ தம்பி இரெகுலராக வேலைக்கு வர, நிறைய லீவ் எடுக்கிற, அதனால் அட்டெண்டன்ஸையும் மார்க் பண்ணிக்கிற, இது நான் வார்னிங் அப்படின்னு சொல்கிறேன். போன வியாழக்கிழமை 4:30 மணிக்கு வந்திருக்கிறாரு மத்தியான ஷிஃப்ட்டுக்கு. அவர் மேனேஜர் வெளிலப்போன்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் வெள்ளிக்கிழமை உன்னை சாக் பண்ண போகிறோம், வேலையை விட்டு தூக்கிட போகிறோம்னு. இன்னும் ஏதோ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கத்தியை எடுத்து சதக்குன்னு 2 வாட்டி வெங்கடேஸ்வராவை கொன்னுட்டார், குத்தினார். காஞ்சிபுரம் ஜிஹெச் போகிறதுக்குள்ள அவர் உயிர் பிரிஞ்சுது. அதுக்கும் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி இருக்குது காஞ்சிபுரத்தில். அங்கேயும் ஹைதராபாடை சேர்ந்த கனகராவ், அவர் 25 வருஷமாக காஞ்சிபுரத்தில் இந்த ஃபர்மில் வேலை செய்கிறாரு. அவர் ஒர்க்கர்ஸை வார்ன் பண்ணியிருக்காரு. கனகராவுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் ப்ராப்ளம். அதனால் அவனையும் 2 சதக் பண்ணிட்டாங்க ஒர்க்கர் வியாழக்கிழமை ராத்திரியில். அவரும் போய் பாட் டெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒர்க்கர் என்ன முட்டாளா, குத்தினா ஜெயிலுக்கு போக மாட்டான், அவனுக்கு தெரியாத தெரியும். இருந்தாலும் பண்ணுறான்னா எந்த லெவலில் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கு. ஒரு பக்கத்தில் சம்பளம் கரெக்டாக டைமுக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றி வர மாட்டேங்குது. இவங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கவர்மெண்ட்டு இவங்கள கை கழுவி விட்டுடுச்சு. அதே சமயத்தில் பணக்காரன் பாட்டுக்கு இன்னும் பணக்காரன் ஆகி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், ஃப்ரிக்ஷன் தான் மேனேஜர்களை கொலை செய்யறதுக்கு, அடிக்கிறதுக்கு, வைலன்ஸுக்கு அகேன்ஸ்டாக வைலன்ஸுக்கு தூண்டுது. இது மாதிரி மேனேஜரும் ஒர்க்கர் தான், ஒர்க்கரும் மேனேஜரையும் சண்டை போட்டுட்டு இந்த கார்ப்பரேட் வர்க்கம் வேடிக்கை பார்த்துட்டு பெரிய பெரிய இடத்துல கல்யாணத்துக்கு போயிட்டுருக்குது. இதுதான் இந்தியாவில் இருக்கிற ட்ராஜடி. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.